Hello everyone, let's welcome to Mech and Dream Boy. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கூட்டி பெப்பு வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதாவது கிக்கர் அமுத்துறாங்க, கிக்கரே கீழே இறங்கலை. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி இன்ஜின் சீஸானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு வண்டி. ஸோ அந்த மாதிரி தான் தள்ளிட்டு வந்தாங்க. வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலை, செல்ஃப் ஒர்க் ஆகலை. செல்ஃப் போட்டாலுமே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, கிக்கர் அமுத்தினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளச்சை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன் கிக்கர் இறங்கலை, அந்த ப்ராப்ளம் வந்து ஏன் வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை கழட்டிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்ஜின் சீஸ் ஆகிருந்து இன்ஜின் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை கழட்டி பார்ப்போம் ஏன் கிக்கர் இறங்கலைன்னு. இப்போ வந்து வீடியோ லென்த்தாக போகிறனால கிளச்சு வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்மேண்டில் பண்ணல என்ன ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்னா, ஸோ வந்து பெண்ட் ஆக்சில் தான் போயிருக்கு இதில். ஓகேங்களா? பெண்ட் ஆக்சில் வந்து தனியாகவே கட்டாயி கிடக்கு. ஸோ இதனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது பெல்ட்டு ரோலர் செட் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆக்சில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதாவது செல்ஃப் போடும்போது பார்த்திங்கன்னா சவுண்டே ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டாக வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் பண்ணி போட்டால் எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வந்து இதில் வந்திருக்கு. ஸோ பெண்ட் ஆக்சில் வந்து ரெண்டாவே தனியாக கட்டாயி கிடந்திருக்கு. ஸோ அது வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியில் இந்த பெண்ட் ஆக்சில் பாருங்கள் எல்லாமே தனி செட்டாக, எல்லாமே ஒரே செட் ஆஃப் அசம்பிளியாக தான் இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வருது. ஸோ தனித்தனியாக வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வரக்கூடாது. அந்த கியர் ஷாப் தனியாக, இது தனியாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கும் தனியாக வந்துருச்சு. இதில் ஸ்ப்ரிங்கு பார்த்துட்டிங்கன்னா கட்டாயே கிடச்சி உள்ளாக. ஸோ பெண்ட் ஆக்சில் தான் இதில் மெயினான ப்ராப்ளமே. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து செல்ஃப்லேருந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவன் வீலுக்கு வந்து கனெக்டே ஆகலை. அதுவும் இல்லை பார்த்துட்டிங்கன்னா கிக்கர்லேருந்து நம்ம கிக்கர் பண்ணும்போது கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த டிரைவன் வீலையும் இது வந்து பிளாக் பண்ணி அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷனே கிடைக்கல. அதனால தான் நமக்கு வந்து வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா? இதுதான் மெயின் ப்ராப்ளம். இதோட அசம்பிளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் தான், இதுக்கும் அதுக்கும் நடுவில் தான் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணனே இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவன் கியரில் எங்கேஜ் ஆகி கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இது வந்து நம்ம ஸ்ப்ரிங் லோட்னால பேக் சைடு வந்து போயிடும். ஸோ வந்து அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவன் வீலை விட்டு பேக் சைடு போயிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்கேஜ் ஆகி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டும் மறுபடி டிஸ்எங்கேஜ் ஆயிடும். ஓகேங்களா? இதோட ப்ராசஸும் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இது தான். பெண்ட் ஆக்சிலோட ஒர்க்கிங்கே இது தான். ஓகேங்களா? செல்ஃப் போடும்போது ஃப்ரண்ட்டு வந்து எங்கேஜ் ஆகிட்டு மறுபடி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இங்கே வந்து பெண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதுதான் மெயினான ப்ராப்ளமே. ஸோ இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி கிளச் அசம்பிளி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா புது பெண்ட் ஆக்சில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் அசம்பிளி தான் வரும். ஸோ இப்போ வந்து காட்டுற பாருங்கள், நம்ம புதுசு போட்டிருக்கோம். புது பெண்ட் ஆக்சில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரே செட் ஆஃப் ஹோல் அசம்பிளியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துச்சு. ஆனால் இது வந்து ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் வந்து கண்டிப்பாக வைக்கணும். வாஷர் வைக்காது விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கியர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிளேட் வாஷர் சின்னதாக, அதாவது திக்கன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வாஷர் வந்து நம்ம போட்டு பெண்ட் ஆக்சில் லைட்டாக அதோட கைடு வேல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கைடு வேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அதோட கைடு வேல உட்காந்துருச்சா, அதாவது கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ செக் பண்ணிட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி போடவே கூடாது. ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டோட இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு லிவருக்கு இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஷாஃப்ட்டு, அதுதான் பார்த்துட்டிங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட இன்னொரு சைடு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த சைடு, அதாவது ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா மேக்னட் சைடு, இது வந்து கிளச்சு சைடு. ஸோ கிளச்சு சைடு தான் நமக்கு வந்து இந்த ஷாஃப்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே போடக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவன் வீலை போட்டுட்டு தான் இந்த மாதிரி இதை வந்து லாக் பண்ணணும். அதாவது பெண்ட் ஆக்சிலை வந்து லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கைடு வீல் உட்கார வச்சுட்டு 2 ஸ்டார் போட்டு தான் நம்ம போடுவோம். இது பார்த்திங்கன்னா டிரைவன் வீலு, கிராங்க் ஷாஃப்ட்டை ட்ரைவ் பண்ணுற வீலே இது தான். அதாவது செல்ஃப் மோட்டர்லேருந்து நமக்கு வந்து அந்த பெண்ட் ஆக்சில் வழியாக இந்த கியர் வீலில் எங்கேஜ் ஆகி தான் நமக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட்டே ரொட்டேட் ஆகுது. ஸோ கிராங்க் ஷாஃப்ட்டோட ஸ்டெப்பில் வந்து நம்ம டிரைவன் வீலை வந்து கரெக்டாக அதோட ஸ்டெப்பில் கைடு வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக கைடு வேல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா?
அதுதான் நமக்கு கன்ஃபர்மேஷனு. லைட்டாக கைடு வேல ஃபிக்ஸ் ஆகிருக்கும், லைட்டாக சுற்றியில் தட்டி கூட நம்ம அந்த கைடு வேல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, இது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு பம்ப் ரோலர் ஒன்று இருக்கும் இதுலேயே. அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா ஒரு பம்ப்பு, அதாவது ஆயில் பம்ப் ஒன்று இருக்கும். ஆயில் பம்பை வந்து எது ரன் பண்ணுதுன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒரு ஷாஃப்ட் மட்டும்தான் நமக்கு வந்து ஆயில் பம்பை வந்து ரன் பண்ணி கொடுக்குது. ஆயில் பம்ப் எதுக்காகனா உள்ளே வந்து ஆயில் சர்க்குலேஷனுக்காக, அதாவது பாட்டம் இன்ஜினோட பாட்டம்லேருந்து இன்ஜினோட டாப் ஹெட் வால்வுக்கு எல்லாமே இந்த ஆயில் பம்ப் வழியாக தான் நமக்கு வந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகுது. ஸோ அதோட ஆயில் சீலு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம டிரைவன் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிரைவன் வீல் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அந்த பம்பு வந்து ஆயில் சீல் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகலை. கரெக்டாக சீட்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப வெளியே வந்து இருக்குது பிடிச்சனால அதை வந்து உள்ளக்க தள்ளி விட்டுட்டு லைட்டாக தள்ளி விட்டுட்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் டிரைவன் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிரைவிங் வீல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஷேக் காடியில் கைடு வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த பெண்டாக்சிலுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லாங் டிஸ்டன்ஸை எது வந்து கவர் பண்ணால் அந்த ஸ்ப்ரிங் லோடு தான் வந்து கவர் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து வெளிப்புறத்தில் தள்ளுறனால, அதாவது அவுட்லெட் சைடு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறனால நமக்கு வந்து பெண்டாக்சில் வந்து டிரைவன் வீலோட எங்கேஜ் ஆகி நமக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுது. இதில் இதுதான் ப்ராசஸ். ஸோ அதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து நம்ம பெண்டாக்சில் வந்து கரெக்டாக 2 ஸ்டார்ட் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கரெக்டாக அதோட கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவிங் கியர் வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரோலர் செட் எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் செட்டு, ரோலர் புஷ்ஷு, அது 3 புஷ்ஷு, ரோலர்ஸ் பார்த்திங்கன்னா 6 ரோலர்ஸ் வரும். அதோட கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக ஒரு செட் ஆஃப் அசம்பிளி பண்ணிவிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டில் போட்டுக்கலாம். இதை வந்து போட்டுட்டு இதில் பெல்ட்டை வச்சுட்டு, என் புது பெல்ட்டு தான், இதை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அதோட புள்ளிக்குள்ளே பெல்ட்டு வந்து இன்செர்ட் ஆகும். இன்செர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகும். ஓகேங்களா, ஈஸியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே வந்து இதோட ஃப்ளை வீலை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதை வந்து சுத்த நமக்கு வந்து பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகும். இதுதான் ஆட்டோமேட்டிக்காக கிளச்சு. ஓகேங்களா, அதாவது ஆட்டோமேட்டிக் பெல்ட் வந்து டைட் ஆகிக்கும். இதில் அதாவது ஸ்பீடு ஓட பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை வீலை அதோட கைடு வீலை வந்து லாக் பண்ணிக்கலாம். கியர் வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கேஜ் ஆகணும். கரெக்டான நர்லிங்கில் எங்கேஜ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃப்ளை வீல் வந்து கரெக்டாக அதோட கைடு வீல ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம வந்து நட்டை போட்டு லூஸ் விட்டுக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா லூஸ் விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து டைட் ஆகும். கிளச்சில் வந்து ஆப்போசிட் த்ரெட்டிங் தான் இது. ஸோ லூஸ் விட்டு ஒன்ஸ் வந்து லூசன் டு டைட்டன். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நமக்கு வந்து இங்கே இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த கியர் வீல், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நட்டுன்னு சொல்ல முடியாது, இது கியர் வீல் தான். நம்ம கிக்கர் அமுத்தும் போது அதில் இருக்க கியர் வீல் வந்து இந்த கியரில் இந்த ஸ்டெப்பில் வந்து மெஷ் ஆகி தான் நமக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுது. அதாவது மேனுவலாக வந்து நம்ம பண்ணும்போது மேனுவலாக கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இன்னொரு வழி பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் வச்சு பெண்டாக்சில் வழியாக நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவிங் வீலை ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்துட்டிங்கன்னா 27 பாக்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த டிரைவிங் வீலை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு, அதாவது டைட் பண்ணுறதுனா லூஸ் விட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் டைட் ஆகும். ஓகேங்களா, லூசன் டு டைட்டன். ஸோ இதை வந்து புள்ளியில் வச்சுட்டு மேக்னெட் ராடில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஸ்டெப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் எப்போவுமே கொடுக்கணும். ஸோ தனியாக ஃப்ளைவீலில் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ளைவீல் வந்து கட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளைவீல் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்பில் வந்து போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணக்க பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டாக்சியில் வந்து லாக் பண்ணும். அதை லாக் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டையும் வந்து ஸ்டே புஷ் வந்து மிஸ் ஆகாது இருக்கணும். ஸோ 2 ஸ்டே புஷ் வச்சுட்டு நம்ம வந்து 2 ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக.
ஸ்டே புஷில் லைட்டாக தட்டி விட்டு அதோட கைடு வேல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணால் அதோடய ஸ்டே புஷு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்டே புஷு எதுக்காகனா ஸ்டேபிளாக, அதாவது இது வந்து எங்கேயும் நகராமல் ஸ்டேபிளாக இருக்கிறக்கா பிடிச்சிக்கிறக்கா. ஏன்னா ஸ்க்ரூ போட்டிங்கன்னா லூஸ் ஆனாலும் ஆகும். ஸோ அதுக்காக ஸ்டே புஷு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே. ஸோ ஸ்டே புஷு இருந்தால் மட்டும், இல்லைன்னா புதுசு போடுங்க. இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டார் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஏன்னா பெண்டாக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எங்கேஜ் ஆகும்போது நம்ம ஸ்டே புஷு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இல்லைன்னா பெண்டாக்ஸில் வந்து வெளியே வந்துடும், வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கங்க ஸ்டார் ஸ்க்ரூவை. ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து நம்ம கழட்டி விட்டுருக்கோம். ஸ்பார்க் ப்ளக் போட்டுட்டு நம்ம டைட் பண்ணி, அதாவது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கிளச்சு கவர் போடாமையே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன சவுண்டு வருதா, இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெண்டாக்ஸில் கட்டாய கிடச்சி. ஸோ இதுலேயே ப்ராப்ளம் வந்து நமக்கு ரெடி ஆகிடணும். மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பாக. ஏன்னா பெண்டாக்ஸில் மட்டும்தான் இதில் ப்ராப்ளம். ஓகேங்களா. இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் 2 தடவை செக் பண்ணிங்க. 2-3 டைம்ஸ் செக் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது ஸ்டெப் காடி வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக பிட்டு போட்டு டைட் பண்ணுங்கள். ஸ்டார் பிட்டு போட்டு. ஏன்னா மிஸ் ஆகிருச்சு, அதை ஸ்டார் வந்து மழுகிருச்சு, அதாவது ஸ்டெப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லூஸுங்கிறதும் கஷ்டமாக இருக்கும், டைட்டனுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தட்டி விட்டு பஞ்ச் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்பவும் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஓகேங்களா. ஏதாவது லைட்டாக லூஸ் இருந்தாலோ ஷேக் இருந்தாலோ நமக்கு வந்து ஃபுல் டைட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டார் ஸ்க்ரூவும் இப்படி தான் டைட் பண்ணணும். இன்ஜின் பாடிக்கில் ஒரு நெட்டை டைட் பண்ணணும், ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணி நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கழட்ட முடியலனாவே பஞ்ச் பண்ணி கழட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டைட் பண்ணுறக்கா இருந்தாலும் சரி, லூஸ் விட்றக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு போட்டுட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் மோட்டர் போட்டாச்சு. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஏர் ஹோஸ் ரப்பர் மேலே தூக்கி விட்டுட்டு ஏர் ஃபில்ட்ரு தூக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து செல்ஃப் போட்டு பார்க்கலாம். வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ப்ளக்கை போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளக்கு போட ஒரு ஒன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, பெண்டாக்ஸில் தான் நமக்கு ப்ராப்ளமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எகைன் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பெண்டாக்ஸில் ஃப்ரண்ட் வந்து எங்கேஜ் ஆகிட்டு டிரைவன் வீலை, அதாவது ஷாஃப்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டோட டிரைவன் வீலை ட்ரைவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் போட்டு நம்ம வந்து வண்டியோட நாய்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். கிக்கரில் செக் பண்ணிக்கலாம். கிக் பண்ணியாச்சு. கிக் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது, எந்த நாய்ஸும் இல்லை. இப்போ ரைஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா கிக்கரே அமுத்த முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்துட்டு. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நீங்களும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வண்டியை பற்றி. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆச்சும், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஆச்சும், எல்லா வெஹிக்கிள்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல். ஸோ வண்டி ரேசிங் பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.